அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நல்லிணக்கம் ஏற்படுத்துதல். நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காக ஒருவன் பொய் சொன்னால் அது பொய்யாக ஆகாது என்று இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பரஸ்பரம் பிணக்கு கொண்ட இரு தரப்பினரிடம் நல்லதை புனைந்து சொல்லி மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்துபவன் பொய்யன் அல்லன். அறிவிப்பவர் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 2692. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அமல்கள் இறைவனிடம் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்போது அந்நாளில் கண்ணியமும் மகத்துவமும் பொருந்திய அல்லாஹ் தனக்கு இணை வைக்காத ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றான். ஆனால் தனக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் மத்தியில் பகைமை யாரிடம் இருக்குமோ அவரை மன்னிப்பதில்லை. இவர்கள் இருவரும் இணக்கமாகும் வரை எதிர்பாருங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லப்படும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 5014. மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மோதல்கள் ஏற்படும் போதெல்லாம் நபி அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளார்கள். இதற்கு ஏராளமான நிகழ்வுகள் சான்றாக இருக்கின்றன. ஒருவர் மீதொருவர் கற்களை வீசிக்கொள்ளும் அளவிற்கு குபாவாசிகள் தமக்கிடையே சண்டையிட்டு கொண்டனர். அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது. அவர்களிடம் நம்மை அழைத்து செல்லுங்கள், அவர்களுக்கிடையே சமாதானம் செய்து வைப்போம் என்று கூறினார்கள். பனு அம்ரு பின் அவுப் கூட்டத்தாரிடையே சமரசம் செய்து வைப்பதற்காக நபி அவர்கள் புறப்பட்டார்கள். அறிவிப்பவர் சஹல் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 1201. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனுமான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பின் சில மாதங்கள் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்றார்கள். இக்காலத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் திரண்டது. தன் சமுதாய மக்கள் இரு பெரும் திரளாக திரட்டப்பட்டிருப்பதை கண்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார்கள். மக்களுக்கிடையே மக்களுடைய நலனுக்காக தான் வகித்த ஜனாதிபதி பதவியை துறந்தார்கள். இவரின் மூலம் இந்த சமுதாயத்தில் சீர்திருத்தம் ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.